மக்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி ஸ்கூல் வந்து லீவு அப்படிங்கிறதுனால டேவே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்கூல் மட்டும்தான் லீவு. காலையில் மதர்சா பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ காலையிலேயே பார்த்திங்கன்னா பசங்க 2 பேர்த்தையுமே கிளப்பி மதர்சாவுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் படுத்து தூங்கிட்டேன். யாருமே எழுப்பி விடாமல் நம்மளுக்காக ஒரு முழிப்பு வரும் இல்லையா? அந்த மாதிரி முழிப்பு வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து எந்திரிச்சு வந்து வெளியே பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் அம்மா எல்லாருமே பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்குள்ளேயுமா கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி டைம் பார்த்தோம்னா 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. அம்மா கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒயிட் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கையில் துவைக்கிற மாதிரி இருந்தது. அதை மட்டும் பார்த்திங்கன்னா துவைச்சி காய போட்டு போயிட்டாங்க. அப்படியே வெளியே போய் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கு வந்து தண்ணி விட போயிட்டாங்க. நான் குட்டியாக வச்ச மணி பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து க்ரோவாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நான் மட்டும் லேட்டாக எழுந்திரிக்கிறப்போ இந்த ஸ்டெப்ஸில் தான் உட்காந்துட்டு சூடாக பார்த்திங்கன்னா காஃபி குடிச்சிட்டு இந்த செடியெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைடு நான் வந்து புல் வந்து வச்சுருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா அது வந்து வளர்கிறதுக்கே ரொம்ப லேட்டானதுனால இந்த சைடுமே பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டே வந்து வச்சு விட்டுட்டேன். அந்த புல் வந்து வளர்கிறதுக்கு எப்படியும் 2 மாதத்துக்கிட்ட ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 2 சைடுமே மணி பிளான்ட் அழகாக இருக்கட்டும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி வச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ் எல்லாமே ஆலா ப்ளஸ் வந்து சோப் தூள் போட்டு நல்லா வந்து ஊற வச்சு விட்டோம்னா நைட்டே காலையில் துவைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே சின்ன பசங்க. ஸோ ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களோட யூனிஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும். மிஷின்லாம் நம்ம வந்து துவைக்கும் போது சுத்தமாக பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து போகவே போகாது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே கையில் தான் துவைச்சாகணும். ஸ்கூல் போகும்போதெல்லாம் மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிடுவேன். கல்யாணம் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி வந்து மாறிடுச்சு. இந்த மாதிரி வீட்லேயே இருக்க ஃப்ரெஷ்ஷான அலோவேரா வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தலை ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த தோல் எல்லாமே நல்லா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு 4-5 டைமுக்கு மேலே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பழக்கம் இருக்கனால நான் வந்து தோல் எதுவுமே ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த இது வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தோல் எல்லாமே நல்லா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 டைமுக்கு மேலே நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜெல்லாக்கி நீங்கள் வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தலை ஃபுல்லாகவே நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா ஏற்றி ஒரு கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிச்சன் ஒர்க் பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த டே ஓணம் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால ஒரு 4-5 பொரியலாச்சும் இன்றைக்கி வந்து செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே டக்குன்னு வந்து யோசனை வந்துச்சு, அவங்க வந்து இதெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நான்வெஜ்ஜில் எத்தனை வெரைட்டி செஞ்சு வச்சாலுமே சூப்பராக வந்து சாப்பிட்டுப்பாங்க. அதே இது நீங்கள் வெஜ்ஜில் ஒரு பொரியல் செஞ்சு வச்சா கூட அதை வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த முட்டையை வச்சே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு எந்திரிச்சிருவாங்க. ஆசையாக செஞ்சு வச்சுட்டு கடைசியில் நம்மளே சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து இன்றைக்கி செஞ்சுக்க போகிறேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எதில் வந்து செட் ஆகுதோ இல்லையோ இந்த சாப்பிட்ற விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து செட் ஆகும். ஸோ எனக்கும் பார்த்திங்கன்னா வெஜ் வந்து அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது. உடம்புக்கு வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நான் வந்து செய்வேன். டெய்லியுமே நான்வெஜ் எடுத்து கொடுத்து நான் வந்து செய்ய சொன்னாலுமே செஞ்சு கொடுத்துப்பேன். ஸோ நானுமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிட்டுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆள் தான் நான். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுக்கப்புறம் இந்த மாதிரி வேக வைக்கும் போதே உப்புமே லைட்டாக வந்து சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம்.
சுண்டல் குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று நைட்டே சுண்டல் ப்ளஸ் வந்து பட்டாணி ரெண்டுமே ஊற போட்டு வச்சுட்டேன். சுண்டல் மட்டும் எடுத்து இப்போ வந்து நல்லா வந்து குழம்பு வச்சுட்டு பட்டாணி தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஊற போட்டு வைக்கும்போது டக்குன்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் குருமா செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு செய்யணும்னா டக்குன்னு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். சமையல் வேலை எல்லாமே சூப்பராக வந்து முடிஞ்சது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்குமே உட்காந்தாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் கம்பெனிக்கு வந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நான் பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து தூங்கிட்டோம். ஸோ தூங்கி எழுந்திரிச்சதே பார்த்திங்கன்னா ஒரு 5:30 அந்த மாதிரி தான் இருக்கும். குட்டீஸ்க்கு வந்து ராகி களி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி மாவு கொஞ்சம் இருந்தது. அதை பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா வந்து களி கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். கிச்சனில் என் கூட பாப்பா எப்போ வந்து நின்றாலுமே பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து மாவு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை வந்து இப்போ வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து பெரிய பொண்ணாகி நிற்கும் போது அவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் தாட் வந்துடும், அம்மாவுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி. பெரிய பொண்ணானதுக்கப்புறமே ரொம்ப பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கலாட்டியுமே இந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி கொடுத்தாலுமே அது வந்து நம்மளுக்கு அந்த டைமில் ரொம்ப பெரிய ஹாப்பியாக தான் இருக்கும். பையனுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து செய்ய போகிறேன். இந்த மாதிரி தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வரும்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்புமே சேர்த்து விட்டுட்டேன். குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து கெட்டியாக செஞ்சு கொடுக்காம இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வெது வெதுப்பாக இருக்கும்போதே ஊட்டி விட்டுட்டோம்னா சூப்பராக வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஒரு 7 o'clock மேலேலாம் பசங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இப்போ வந்து முடிச்சாச்சு. ஹோம்ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து வைத்து கொடுத்து அவங்க வந்து தூங்க வச்சுட்டு வீடை வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்க போகிறோம். இந்த டேயில் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ எப்பயும் போல் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் போச்சு. இன்றைக்கான என்னுடைய ரொட்டீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.